பாமகவில் தந்தை மகரான ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் முற்றியிருக்கிறது. இந்த மோதலின் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக. ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் புதுச்சேரியில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழுவில் பகிரங்கமானது. பாமகவின் இளைஞர் சங்க தலைவராக தனது மகள் வழி பேரன் முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி, மோதல் பகிரங்கமான நிலையில் அன்புமணி வகித்து வந்த பாமக தலைவர் பதவியை தானே எடுத்துக் கொள்வதாக அறிவித்தார் ராமதாஸ். ராமதாஸ் தலைவராக அறிவித்துக் கொண்டாலும் தானே தலைவராக செயல்படுவேன் என அன்புமணி உறுதியாக கூறினார். சென்னை பனையூரில் தனி அலுவலகத்தில் சந்திக்குமாறு அன்புமணி அறிவித்தார். டாக்டர் ராமதாஸ் முன்னெடுத்த அனைத்து கூட்டங்களையும் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அன்புமணி புறக்கணித்தார். கட்சித் தலைவர் மாற்றத்திற்கு பொதுக்குழுவை கூட்டி அங்கீகாரம் பெறும் வகையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ராமதாஸ். கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் கூட்டிய ஆலோசனைக் கூட்டத்தை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்தனர். சித்திரை முழு நிலவு மாநாட்டில் அன்புமணியை பாராட்டி பேசாத ராமதாஸ். தர்மபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ஐயா ராமதாஸ் வழியில் பின்தொடர்வேன் என தெரிவித்தார். நான் என்ன தவறு செய்தேன் என எண்ணி கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மன உளைச்சலில் தூக்கம் வரவில்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததாக அன்புமணி மீது சரமாரியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ராமதாஸ்.